கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றும் நாம் தியானிப்பதற்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி பாருங்கள். நீங்கள் ஒரு காரியத்தை நிச்சயமாக இந்த உலகத்திலே நம்புகிறவர்களாக காணப்பட வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற காரியங்கள் மகா அற்புதமான அதிசயமான காரியங்களாய் இருக்கும் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். பாருங்கள் யோபு கர்த்தரை குறித்து சொல்லுகிற காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர் அவர். ஐயா, நீங்கள் ஆராதிக்கிற தேவன், நீங்கள் நம்புகிற தேவன், நீங்கள் நம்புகிற உங்க கர்த்தராகிய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் உங்களுக்கு என்ன செய்வார்? எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் செய்கிறவர் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். அவர் உங்களை நடத்துவார். எப்படியா நடத்துவார்? இவர் ராஜாதி ராஜா. அருமையான தேவ பிள்ளைகளே, இவர் ஏதோ ஒரு இடையனை போல, ஒரு ஆட்டிடையனை போல ஆட்டுக்குட்டியை வைத்துக் கொண்டு ஐயோ அப்பாவி ஒரு மனிதனை போல இருக்கிற ஒரு தெய்வம் அல்ல. அவர் நம்மை மேய்க்கிற, நம்மை தண்ணீர் உள்ள இடங்களில், பசுமையான புல்வெளிகளில், மேன்மையான மகிமையான உன்னதமான இடங்களில் கொண்டு போய் விடுகிற மேய்க்கிற அற்புதமான மேய்ப்பனை போன்றவர். ஆனால் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஐயா, சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய திருக்குமாரன். பாருங்கள், இந்த பூமியில் உள்ள எல்லா ராஜாக்களின் சுவாசங்களையும் அவர் கையிலே வைத்திருக்கிறவர். ஐயா, அவர் ராஜாக்களுக்கு அதிபதி என்று வேதம் அவரை பற்றி சொல்லுகிறது. இன்னும் அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நினைவிலே கொள்ளுங்கள். ராஜாக்களுடைய நடைகள், ஐயா, இந்த உலகத்தை ஆளுகிற ராஜாக்களுடைய நடைகள் கர்த்தருடைய கையிலே நீர்க்கால்களை போல இருக்கிறது. அவர்தான் அதை தமக்கு சித்தமானபடி எல்லாம் திருப்புகிறார். இந்த ராஜாக்கள் ஒருவேளை லண்டன்ல, அமெரிக்காவில் எங்க இருக்கிற எந்த ராஜாவா இருந்தாலும், எந்த மன்னனா, எந்த அதிபதியா இருந்தாலும் சரி, பாருங்கள், வேதம் சொல்லுகிறது அவருடைய வழிகள் எல்லாம் கர்த்தருடைய கையிலே, என் தேவனுடைய கையிலே, உங்கள் தேவனுடைய கையிலே நீர்க்கால்களை போல இருக்கிறது. அவர் தமக்கு சித்தமானபடி எல்லாம் அதை திருப்புகிறார். இந்த தேவன், நீங்கள் ஆராதிக்கிற தேவன், எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். அவரை மீறி எந்த ராஜாவும் எந்த நாட்டிலே வர முடியாது. அருமையான தேவ பிள்ளைகளே, அப்பேற்பட்ட ஒரு மகிமையான தேவன் உங்களுக்காக இன்று பேசுகிறார். இந்த வேதத்திலே எழுதப்பட்ட அற்புதமான வார்த்தைகள், அற்புதமான காரியங்கள், ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் உங்களுக்கு பலிக்கும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், இந்த உலகத்திலே யாரும் நம்ப முடியாத, யாரும் எதிர்பார்க்க முடியாத, யாரும் நினைத்து கூட பார்க்க முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். பாருங்கள், இன்றும் கர்த்தர் உங்களுக்காக சொல்லுகிற ஜீவ வார்த்தையை கவனியுங்கள். ஐயா, இந்த தீர்க்க தரிசனம், இப்பொழுது நீங்கள் கேட்கிற வாக்குத்தத்தம் அல்லது தீர்க்க தரிசனம் எந்த சூழ்நிலையிலும் மாறாது. அருமையான தேவ பிள்ளைகளே, இது ஒரு நாளும் பொய் சொல்லாது, இது ஒரு நாளும் தோற்று போகாது. நீங்கள் விசுவாசித்து இதை பெற்றுக்கொள்ளலாம். இது தோற்று போகாது, இது பொய் உரையாது. பாருங்கள், கர்த்தர் பேசுகிற வார்த்தையை விசுவாசத்தோடு கேட்டு அதை உங்கள் வாழ்க்கையிலே சுதந்திரமாக்கிக் கொள்ளுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உங்களை அவர் ஆசீர்வதித்து உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு நாளிலே ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரையான வசனங்களிலே கர்த்தர் ஆபிரகாமோடு சொன்ன அந்த நல்ல வார்த்தைகளை, எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, இன்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். நம்புங்கள், விசுவாசியுங்கள், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் உங்களை பெரிய ஜாதியாக்கி உங்களை ஆசீர்வதித்து உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஐயா, 3ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டது போல உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை அவர் ஆசீர்வதிப்பார். நன்றாக கேளுங்கள், உங்களை யார் யாரெல்லாம் ஆசீர்வதிக்கிறார்களோ அவர்களை அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆசீர்வதிப்பார். உங்களை சபிக்கிறவர்களை, ஐயா, உங்களை சபிக்கிறவர்களை, நீங்கள் சபிக்கிறவர்களுக்காக நீங்கள் என்ன செய்யுங்க? ஜெபியுங்கள், அவர்களை நீங்கள் ஆசீர்வதியுங்கள்.
கர்த்தர் என்ன செய்வார் பாருங்க, உங்களை சபிக்கிறவர்களை சபிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஐயா, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உங்களுக்குள், அன்பான சகோதரனே சகோதரியே, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உங்களுக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அன்று ஆபிரகாமோடு சொன்ன அந்த அன்பின் ஆண்டவர், சகோதரனே சகோதரியே, இன்று உங்களுக்காக அந்த வார்த்தைகளை கொடுக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஐயா, தேவனிடத்தில் சேருகிறவன் பாருங்க, நீங்க தேவனிடத்தில் சேருகிறவர்களாய் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தேவனிடத்தில் சேர்ந்தபடியினாலே நீங்கள் சபைக்கு செல்லுகிறீர்கள், கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், அவர் நன்மை செய்வார் என்று விசுவாசிக்கிறீர்கள். பாருங்கள், தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவர் இருக்கிறார், இருக்கிறவராகவே என்னோடும் என் பிள்ளைகளோடும் என் வீட்டிலும் என் குடும்பத்திலும் எனக்குள்ளும் இருக்கிறார் என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு நன்மை செய்வார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அவர் நன்மை செய்வார் என்று விசுவாசிக்க வேண்டும். பாருங்கள், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆபிரகாம் எப்படியா இந்த தீர்க்க தரிசனத்தை, இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொண்டார் பாத்தீங்கன்னா, ஆண்டவர் 12ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் 2-3 வசனங்களிலே இந்த அற்புதமான தீர்க்க தரிசனத்தை, வாக்குத்தத்தத்தை ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். ஆனா அதற்கு முன்னால 1ஆம் வசனத்தில் கர்த்தர் ஆபிராமை நோக்கி, ஆபிராமே, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. நீ அப்படி போகும் பொழுது உனக்கு இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும் என்று சொல்லியிருக்கிறார். 4ஆம் வசனத்திலே இந்த அற்புதமான வசனங்களை கர்த்தர் சொல்லிய பிறகு அவர் சொல்லுகிறார், ஆபிரகாம் என்ன செய்தார் பாருங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் இந்த அற்புதமான வசனங்களை, ஐயா, இதுக்கு முன்ன ஒருவேளை நீங்க பெரிய பெரிய காரியங்களை நம்ப முடியாமல் இருந்திருக்கலாம், ஆச்சரியமான காரியங்களை புரிந்து கொள்ள முடியாமல் இருந்திருக்கலாம். ஒருவேளை நீங்கள் எளிமையான காரியங்கள் அல்லது மிகவும் அற்பமான காரியங்களை சிந்தனை பண்ணி கொண்டு, ஒருவேளை நான் டஸ்ட், நான் குப்பை, நான் ஒன்றுக்கும் உதவாதவள், நான் சபிக்கப்பட்டவள், என் குடும்பத்து மேல சாபம் இருக்கிறது, என் குடும்பம் உருப்படாது, உன் குடும்பம் இனிமேல் முன்னேறவே முன்னாது, உன் பிள்ளைகள் நல்லா இருக்காது என்று கேள்விப்பட்ட அநேக காரியங்களில் இருந்து வெளியே கிளம்புங்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற, கர்த்தர் உங்களுக்காய் வைத்திருக்கிற மேன்மையான காரியங்களை குறித்து விசுவாசத்தோட முன்னேறுங்கள். முன்னேறும் பொழுது, ஐயா, ஆபிரகாம் அந்த சொன்னபடியே புறப்பட்டு போனானே, நீங்கள் இருந்த இடத்தில் இருந்து, என் குடும்பத்துக்கு இவ்வளவுதான் முடியும், என் பிள்ளைகளுக்கு இவ்வளவுதான் முடியும், என் கையில இவ்வளவுதான் பணம் இருக்குது, என்னால வேற என்ன முடியும், எனக்கு யார் உதவி செய்வார்கள், எனக்கு யார் இருக்கிறார்கள், இந்த அற்பமான காரியங்களை விட்டு வெளியே வாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும்படியாய் எழுந்து புறப்படுங்கள். ஆபிரகாமை போல அருமையான தேவ பிள்ளைகளே, நம்ப முடியாததாக இருந்தாலும் பாருங்கள், இந்த தேவன் உங்கள் அன்பின் இரட்சகர், காணாதவைகளை காண்கிறவைகளைப் போலவும் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போலவும் அழைக்கிறவர். ஒருவேளை இன்றைக்கு இல்லாத காரியங்களை நீங்கள் இருக்கிறவைகளைப் போல அழைப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். இதெல்லாம் எனக்கு நடக்குமா, இப்ப இருக்கிற சூழ்நிலையில இந்த மாதிரி மேன்மையான காரியங்கள் நடக்குமா என்று கவலைப்படாதிருங்கள். ஒரு நாளும் கவலைப்படாதிருங்கள், சந்தேகப்படாதிருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். பாருங்க, ஆதியாகமம் 11:14 முதல் 17 வரை பாருங்க, கர்த்தர் எத்தனை அற்புதமாய் அந்த ஆபிரகாமை நடத்துகிறார். பாருங்க, எத்தனை அற்புதமாய் நடத்துகிறார். கவனமாக கவனியுங்கள். ஐயா, ஆபிரகாமுக்கு சொன்ன அத்தனை அற்புதமான மனிதனுக்கு சொன்ன காரியங்கள் எல்லாம் என் வாழ்க்கையிலும் பலிக்குமா? என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இதையெல்லாம் பலிக்குமா? ஏதோ சாப்பாடு கிடைச்சா போதும், ஏதோ ஒரு சின்ன வாட்ச்மேன் வேலையாவது கிடைச்சா போதும், ஏதோ வீட்டுல ஏதோ குடிக்கிறதுக்கு தண்ணியும் பாருங்க ஆகாரமும் சின்ன அப்பமும் ரொட்டியும் இருந்தாலே நாங்க பிழைச்சுக்கிடுவோம்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இத்தனை பெரிய காரியங்கள் ஆபிரகாமையும் போல நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியுமா என்பதை பற்றி நாம் சொல்ல இருக்கிறோம். அதை கவனமாக கேளுங்கள், வேதம் என்ன சொல்லுகிறது என்று. ஐயா, இப்பொழுது இன்னும் தொடர்ந்து பாருங்கள், அந்த தீர்க்க தரிசனங்கள், அந்த வாக்குத்தத்தங்கள் எப்படி ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார், நாம் அதை எப்படி சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்று கவனியுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தர் பாருங்க, லோத்து முக்கியமான பாட்டெல்லாம் எடுத்துட்டு போயிட்டான். முக்கியமான
முக்கியமான ஆசீர்வாதமான காரியங்களை அவன் சொல்லி இது எனக்கு வேணும் அது எனக்கு வேணும், இவரும் வில்லிங்கா கொடுத்துட்டாரு. எல்லாம் எடுத்துட்டு போன பிறகு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி சொல்றார், உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்தில் இருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை என்ன பண்ணுவேன், பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஆபிரகாம் கேளுதெல்லாம், ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால், அது சேலஞ்ச், ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். அருமையான தேவ பிள்ளைகளே, ஐயா இருக்க இடமே இல்லை, வாடகை வீட்டில இருந்து தவிச்சிட்டு இருக்கிறேன் ஐயா, எனக்கு நின்று சமாளிக்கவே முடியல, நான் வாழ்வதா சாவதான்னு நினைச்சிட்டு இருக்கிறேன், என்னோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறாரா கர்த்தர் என்று கேட்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, என் கணவர் என்னை விட்டு போய்விட்டார் ஐயா, என் குடும்பம் உருக்குலைந்து போய்விட்டது, பிள்ளை ஒரு பக்கம் கணவன் ஒரு பக்கம், இப்படியாக என் குடும்பம் தலைகீழாய் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் என்னோடு தான் பேசுகிறாரா கர்த்தர், இந்த அற்புதமான காரியங்கள் எனக்கும் பலிக்குமா என்று நினைக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, நன்றாக தேவனுடைய வார்த்தையை கவனியுங்கள். உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் ஐயா, உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். கர்த்தர் செய்வார், கர்த்தர் இதை நான் விரும்புகிறவற்றை கர்த்தர் செய்வார் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் இருக்கிற இடத்தில் இருந்தே வடக்கையும் கிழக்கையும் தெற்கையும் மேற்கையுமாக நோக்கி பாருங்கள். என்னையா பார்க்கிற, இதெல்லாம் நடக்கூடிய நம்புறியா? ஒருவேளை உங்க கான்சியஸ் சொல்லலாம், நீங்க சொல்லணும், நடக்கும், கர்த்தர் சொல்லி இருக்கிறாரியா, கர்த்தர் இவை எல்லாவற்றையும், இந்த தீர்க்க தரிசனங்கள், இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றையும் எழுதி என் கையிலே வேதாகமம் என்று ஒரு உடன்படிக்கையின் புத்தகத்தை தந்திருக்கிறார், இதில் எழுதி எனக்கு கொடுத்திருக்கிறார், அவரே தம்முடைய சொந்த கைகளினாலே எழுதி கொடுத்திருக்கிறார், இது நடக்கும் என்று சொல்லுங்கள், நிச்சயமாக அது நிறைவேறும். பாருங்க, ஆண்டவர் சொல்றார், நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் ஐயா, நீங்க என்ன எண்ணத்து மேல ஆசை வச்சிருக்கீங்களோ, என்ன எண்ணத்தை விரும்பினீங்களோ, இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படியா நீங்கள் நினைக்கிற காரியங்களை எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார், உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து பாருங்கள், உங்கள் சந்ததியை அப்படியாய் பெருக பண்ணுவார். ஒருவேளை நீங்கள் தொழில் செய்கிற மனுஷனா இருக்கலாம், ஒருவேளை ஊழியம் செய்கிறவர்களா இருக்கலாம், அல்லது நீங்கள் ஏதோ ஒரு கான்செப்ட்ல ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் சந்ததி ஐயா, உங்கள் சந்ததி, ஊழியம் செய்கிற பிள்ளைகளே, உங்கள் சந்ததி பூமியின் தூளை போல பெருக பண்ணுவார். விசுவாச கூட்டத்தை, விசுவாசிகளுக்கு பிறக்கும் விசுவாசிகளினால் ஏற்பட்ட விசுவாசிகள், கிளை சபைகள், நீங்கள் செல்லுகிற இடங்களில் எல்லாம், நீங்கள் கால் மிதிக்கும் இடங்களில் எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அருமையான தேவ பிள்ளைகளே, அது மோசேக்கு மாத்திரமல்ல ஐயா, அது யோசுவாவுக்கு மாத்திரமல்ல, விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் விசுவாசத்தோடு கால் மிதிக்கிற ஐயா, நீங்கள் விசுவாசத்தோடு கேட்டுக்கொள்ளுகிற, நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு செய்வேன் சொன்னாரே அந்த கர்த்தர், என் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி நீங்கள் கேட்கிற எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிற அந்த அன்பின் ஆண்டவர், நீங்கள் பார்க்கிற இந்த பூமி முழுவதையும், எதை பார்த்தீர்களோ, எதை கேட்டீர்களோ, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி அவருடைய சித்தத்தின்படி எதன் மேல் ஆசைப்பட்டீர்களோ அவை எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுப்பார். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் சாதாரண ஒரு பிசினஸ், ஒரு சாதாரண ஒரு தொழில், சாதாரண சூழ்நிலையில் இருக்கிற உங்களை அசாதாரணமான நிலைக்கு மாற்ற என் தேவனால் கூடும். ஐயா, உங்கள் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவார். உங்க ஜெனரேஷனை, உங்களுக்கு கீழே வர்ற ஆட்களை, உங்களோடு வருகிற சகோதர சகோதரிகளை, உங்களோடு வருகிற பிள்ளைகளை, ஒருவேளை ஆவிக்குரிய சகோதர சகோதரிகள் அல்லது ஆவிக்குரிய பிள்ளைகளாய் வருகிறவர்கள், கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களோடு இணைக்கப்படுகிறவர்கள், ஐயா, பூமியின் தூளை போல பெருகுவார்கள். விசுவாசியுங்கள். நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிற அந்த அற்புதமான ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். பாருங்க, ஆபிரகாம் சொல்றார், நீ எழுந்து, நீ அப்படி பார்த்தது மட்டுமில்ல, நான் சொன்ன காரியம் மட்டுமில்ல, ஆபிரகாமே நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. 17ஆம் வசனத்திலே, நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி.
உனக்கு அதை தருவேன் என்றார். எத்தனை ஒரு அற்புதமான காரியம் பாருங்க. அதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க இருக்கிற இடத்தில் இருந்து சிந்தனை பண்ணி ஆசைப்பட்டு கேட்டுக்கொண்ட காரியம் எல்லாம் இருக்கட்டும். சகோதரனே, சகோதரியே, இன்று நீங்கள் அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால், ஐயா, நீங்க இருந்த பழைய நிலைமைகள், நீங்கள் இருந்த அவிசுவாச நிலைமைகள், அல்லது நீங்கள் உங்களையே தாழ்த்தி ஒரு டிப்ரெஷன் ஸ்பிரிட்ல எனக்கு இதெல்லாம் நடக்குமா, எனக்கு இப்படி எல்லாம் நடக்குமா, எனக்கு யார் இருக்கிறார்கள், யார் உதவி செய்வார்கள் என்ற எண்ணங்களை விட்டு எழும்புங்கள். எழும்புங்கள், நீங்கள் பிரகாசிப்பீர்கள். எழும்பினால் பிரகாசிப்பீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும், ஐயா, நீ ஆசைப்பட்ட இடத்துக்கு என்ன செய்ய போ. நீ எழுந்து அதன் நீளமும் அகலமும் அம்மட்டும் நடந்து திரி. உனக்கு அதை தருவேன். யார் தருவா? கர்த்தரே தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, மறந்து விடாதிருங்கள். பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் மகிமையும் மாட்சிமையும் பொருந்திய ராஜாதி ராஜா, யூதா கோத்திர சிங்கம். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் பொய் சொல்ல மனிதனும் அல்ல, மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லிய வாக்குத்தத்தங்களை, தீர்க்க தரிசனங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். ஒருவேளை ஒரு மனிதன் பார்த்தேன், சொப்பனம் பார்த்தேன், நான் தரிசனம் பார்த்தேன் என்று சொல்லுகிற தீர்க்க தரிசனங்களை காட்டிலும் இது மகா மகிமையானது என்பதை மறந்து விடாதீர்கள். கர்த்தர் உங்களுக்கு அவருடைய சொந்த கைகளினாலே பரிசுத்த ஆவியினாலே எழுதி உங்கள் கையிலே தந்திருக்கிற வாக்குத்தத்தத்தின் புத்தகம், ஐயா, உடன்படிக்கையின் புத்தகம், அந்த புனித வேதாகமத்திலே, அந்த பரிசுத்த வேதாகமத்திலே அவர் எழுதி தந்திருக்கிற காரியங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறப் போவது சத்தியம். அருமையான தேவ பிள்ளைகளே, அதனால் தான் கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்திலே இப்படி பெரிய காரியங்களை உணர்ந்து கொள்ள முடியாத, புரிந்து கொள்ள முடியாத, நம்ப முடியாது இருந்த கலாத்திய நாட்டு சபை மக்களை பார்த்து பவுலடியார் இப்படியாக சொல்லுகிறார். புத்தி இல்லாத கலாத்தியரே என்று அந்த அதிகாரத்தை ஆரம்பித்து 6, 7, 9 வசனங்களிலே இப்படியாக பேசுகிறார். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஐயா, கர்த்தர் ஆபிரகாமோடு பேசினார். இன்று உங்களோடும் அதே ஜீவ வார்த்தைகளை கொடுக்கிறார். இது ஒருவேளை ஒரு மனிதன் பேசிக் கொண்டிருக்கிற காரியமாக இருக்கலாம். ஆனால் இது யாருடைய வார்த்தை என்றால் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய வார்த்தை உங்களுக்காக வருகிறது. அப்படியே விசுவாசியுங்கள், விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளுங்கள். பாருங்க, ஆபிரகாம் பாருங்க, அவன் அந்த தீர்க்க தரிசனங்களை, வாக்குத்தத்தங்களை விசுவாசித்தான். அதனால் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இதை விசுவாசிக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு இது நீதியாக எண்ணப்படும், நீதியாக எண்ணப்படும். விசுவாசியுங்கள். பவுலடியார் சொல்கிறார் 7ஆம் வசனத்திலே, ஆகையால் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. 9ஆம் வசனத்திலே, அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். எத்தனை அருமையான காரியம் பாருங்கள். எத்தனை பயங்கரமான, அற்புதமான, மகா மகிமையான காரியத்தை சொல்லுகிற கர்த்தர் பாருங்க. இந்த புதிய உடன்படிக்கையிலே கலாத்திய நாட்டு சபைகளுக்கு சொல்லும் போது பவுலடியார் இப்படியாக சொல்லுகிறார். ஆகையால் என்ன ஆபிரகாமுக்குள்ள காரியங்கள்லாம் எனக்கு நடக்குமான்னு நீங்க நினைக்கிறதுக்கு நீங்க யார்? 29 சொல்லி இருக்கிறது, நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராகவும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராகவும் இருக்கிறீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, ஆபிரகாமுக்கு என்னவென்ன கர்த்தர் சொன்னாரோ, என்ன வாக்குறுதிகள், தீர்க்க தரிசனங்கள் கர்த்தரால் சொல்லப்பட்டதோ, தீர்க்க தரிசனமாய் முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டதோ, அவையெல்லாம் விசுவாச மார்க்கத்தார்களாய் இருக்கிற உங்களுக்கு, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் விசுவாசத்தின்படி இருக்கிறபடியினாலே உங்களுக்கு அவைகள் பலிக்கும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ, ஐயா, விசுவாச மார்க்கத்தாராய் இருக்கிற எனக்கு அன்பான சகோதரனை, சகோதரியே, இன்று உன்னுடைய சூழ்நிலை எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, நீங்கள் எத்தனை கேடுபாடுகள் மத்தியில் இருந்தாலும் சரி, ஒருவேளை உங்கள் குடும்ப தாறுமாறாய் போய் கொண்டிருக்கலாம். என் பிள்ளையுடைய திருமணத்தை நான் எப்படி நடத்துவேன்? என் பிள்ளைகள் எங்கே படிக்க போவார்கள்? ஐயோ, இவர்களுக்கு வேலை கொடுப்பது யார்? அடுத்த நாள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாதபடி அல்லல்பட்டு கொண்டிருக்கிறேன் நீங்கள் ஒருவேளை என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். பாருங்கள், 100 வயதான அந்த ஆபிரகாம் பாருங்கள், அவனுடைய மனைவியினுடைய கற்பம் செத்து போன பிறகும் அப்படி ஒரு காரியம் இந்த உலகத்தில் நடப்பதற்கு சாத்தியமே இல்லை.
இந்த உலகத்தில் அதை விசுவாசிப்பதற்கு ஏதுவே இல்லை. ஆனால் ஆபிரகாம் அதை விசுவாசித்தான். ஆபிரகாம் அதை விசுவாசித்தான். ஏன்னா அது தேவன் சொல்லுகிறார் என்று விசுவாசித்தபடியினாலே ஏற்ற காலத்திலே சாராய் அவனுக்கு ஒரு நல்ல குமாரனை பெற்றுக் கொடுத்தாள். ஆபிரகாமின் சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களைப் போல, பூமியின் தூளைப் போல, கடற்கரை மணலத்தனையாய் பெருகியது எப்படியோ அப்படியும் நீங்களும் உங்கள் குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஒருவேளை இன்றைக்கு ஒரு குழந்தை கூட இல்லையே நீங்க நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஐயோ, என் பிள்ளைகளுக்கு ஒரு பிள்ளை இல்லையே, ஒரு புத்திர சந்தானம் இல்லையே, என் மகளுக்கு இன்னும் திருமணம் முடியவில்லையே, எப்படி இவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளாக இருக்க முடியும்? என் மகன் இன்னும் 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 எத்தனையோ வரங்கள் தட்டி போய்விட்டதே. ஐயோ, எந்த வேலையும் இன்னும் கிடைக்கவில்லையே, நாங்கள் தரித்திரியத்துக்கு மேல் தரித்திரியமாய் இருக்கிறோமே, என்ன செய்வது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? அருமையான தேவ பிள்ளைகளே, இன்று இன்று நீங்கள் கிறிஸ்து உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாகவும் வாக்குத்தத்தத்தின்படி ஆபிரகாமை போல சுதந்திரவாளியாகவும் இருக்கிறீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எழுந்து எழுந்து நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ, எவற்றை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, எவை நடக்காது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, எவைகள் சாதிக்கவே முடியாத காரியங்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, அங்கே இருந்து அந்த ஸ்தானத்தில் இருந்து எழுந்து ஐயா அந்த விசாலமான வாக்குத்தத்தத்திற்கு வாருங்கள். உங்கள் விசுவாசத்திற்கு வானமே இல்லை. எதை விசுவாசிக்கிறீர்களோ அது நடக்கும். உங்கள் வாழ்க்கையிலே மாற்றமே இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போவது நிச்சயம், மாற்றமே இல்லை. விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவார், உங்கள் பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவார். ஐயா, இன்று இருக்கிறத பார்க்காதுங்க. ஒருவேளை என் மகன், ஐயா, முற்றிலும் கீழ்ப்படியாத மகன், முற்றிலும் கீழ்ப்படியாத ஒரு வேலையும் செய்யாத கணவன், கவலைப்படாதிருங்கள். நடு ஜாமங்களிலே விழித்திருந்து ஜெபியுங்கள் தேவ சமூகத்திலே. ஐயா, அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்திற்கு வாருங்கள். என் தேவனே, ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் பலிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்திலே விசுவாசத்தோடு வந்திருக்கிறேன். விசுவாசத்தோடு உம்முடைய சமூகத்திலே வருகிறேன் சுவாமி. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் நீ சொன்னீங்களே. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் நீ சொன்ன அந்த நம்பிக்கையிலே இந்த அதிகாலை வேளையிலே, ஐயா, இந்த நடு ஜாமத்திலே தனிமையாய் உம்மை சந்திக்க வந்திருக்கிறேன். என் தேவனே, உம்முடைய சமூகத்திலே தனிமையாய் வந்து காத்திருக்கிறேன். எனக்கு உத்தரவு தாரும். என் குடும்பத்திலே ஒரு மாற்றம் உண்டாகட்டும். ஐயா, நடக்காத காரியங்கள் குடும்பத்திலே நடக்கட்டும். மேன்மையான காரியங்கள், எங்களை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்ன உம்முடைய வார்த்தைகள் நிறைவேறட்டும். எங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து எங்களை பெருகவே பெருக பண்ணுகிற நீர், எங்கள் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்ன தேவன், என் பிள்ளைகளின் பெயரை, என் கணவனுடைய பெயரை, என் குடும்ப பெயரை உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக பெருமைப்படுத்துவீராக, பெருமைப்படுத்துவீராக. ஐயா, எங்கள் மூலமாய் வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிற காரியங்கள் நடக்கட்டும். எங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறேன் என்று வாக்குத்தத்தங்களை சொல்லி அறிக்கையிட்டு ஜெபியுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, தொடர்ந்து ஜெபியுங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள், ஊக்கமாய் கருத்தாய் ஜெபியுங்கள். அது என்னையா கருத்தா ஊக்கமாய் ஜெபிக்கிறது? ஐயா, ஊக்கமாய் இல்லாம, ஐயா, ஜெபிக்கவே பலம் இல்லாம சோர்ந்து போன என் சகோதரியே, ஊக்கமாய் ஜெபி, ஊக்கமாய் ஜெபி, விட்டு கொடுக்காத. கர்த்தர் உனக்கு சொன்ன காரியங்கள், கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னது போல உன்னோடும் சொல்லி இருக்கிறார். அது நடக்கும் என்று விசுவாசியுங்கள். நீங்கள் ஒரு நாளும் தோற்று போக முடியாது. ஒரு நாளும் கீழாய் போக மாட்டீர்கள், மேலாவீர்கள். நீங்கள் வாளாக மாட்டீர்கள், தலையாவீர்கள். விசுவாசத்தோடு அவர் உங்களுக்காக மரித்தார். உங்கள் பாவங்களுக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே மரித்தார். ஐயா, உங்களை சொந்த பிள்ளைகளாய் ஏற்றுக்கொள்வதற்காக, உங்கள் பாவங்களை கழுவும்படியாக கல்வாரி சிலுவையிலே இரத்தம் சிந்தி மரித்தாரே, அந்த இயேசு, பாருங்க, அந்த இயேசு இத்தனை அற்புதமான ரட்சிப்பை தந்தவர். அந்தகார இருளில் இருந்த உங்களை ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவர். பாருங்க, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் இருக்கிறீர்கள். இன்னைக்கு பணம் இல்லையே, சாப்பாடு இல்லையே, ஐயா, வீட்டில் ஒன்றுமே இல்லையே. ஒன்றுமே இல்லாதவைகளில் இருந்து எல்லாவற்றையும் உருவாக்கினவர்.
அருமையான தேவ பிள்ளைகளே, வார்த்தையை அனுப்பி அவர் ஒவ்வொன்றையும் சிருஷ்டித்தார் என்று பார்க்கிறோம். இன்றும் அவர் வார்த்தைகளை அனுப்புகிறார். உங்களுக்காக அவர் அனுப்புகிற வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் நடக்க முடியாத காரியங்களை நடப்பிக்கும், சாதிக்க முடியாத காரியங்களை சாதிக்க பண்ணும். கவலைப்படாதிருங்கள். நீங்கள் எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ, ஐயா, நீங்க நினைக்கிற காரியங்களின் நீளமும் அகலமும் எம்மட்டோ, உங்களுடைய விருப்பங்களின் நீளமும் அகலமும் எம்மட்டோ, அம்மட்டும் நடந்து விசுவாசத்தோடு திரியுங்கள், அதை உங்களுக்கு தருவேன் என்கிறார். சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் நீங்கள் சுதந்தரித்துக் கொள்வீர்கள். தொடர்ந்து நம்முடைய பாருங்க, அதிகாலை ஜெபம், நம்முடைய நடு இரவு ஜெபம், ஒவ்வொரு நாளும் கொடுக்கிற அதிகாலை தேவனுடைய தீர்க்க தரிசனம், ஐயா, வேதாகமத்திலே உள்ள தீர்க்க தரிசனங்களை அப்படியே நீங்கள் பெற்று இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அதை பெற்றுக்கொள்ளுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, பெற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் அதை தியானித்து கர்த்தருக்குள் பலப்படுங்கள். நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். கர்த்தாவே, இந்த அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்க கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. எங்கள் நல்ல தெய்வமே, நீர் பேசிய நல்ல வார்த்தைகள், உம்முடைய வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள் சுவாமி. உம்முடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எங்கள் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதே. அவைகள் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, இவர்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, ஐயா, இவருடைய குடும்பத்து வாழ்க்கையிலே, இவருடைய கையின் பிரயாசங்களிலே, ஊழியங்களிலே இவைகள் நிச்சயமாய் நிறைவேறும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முத்திரையிட்டு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றும் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீர்கள். என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது? நான் காத்திருந்த காரியங்களிலே எனக்கு நடக்கும் என்று நான் எதிர்பார்த்து கொண்டிருந்த காரியங்களிலே, அல்லது என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, என் சொந்த ஜீவிதத்திலே, அல்லது எனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளின் மத்தியிலும் நான் எப்படி வாழப் போகிறேன்? எனக்கு என் காரியங்கள் எல்லாம், நான் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் எப்படி எனக்கு கைகூடி வரும் என்ற 1000 கேள்விகளோடு தேவ சமூகத்தில் வந்திருப்பவர்கள் உண்டு. ஐயா, நான் நம்பி இருக்கிற காரியங்களிலே இன்று எனக்கு ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய், இன்று ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய் தேவ சமூகத்திலே வந்திருக்கிறேன். எனக்கு இருக்கிற வம்புகள், வழக்குகள், எனக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா சதி சூனியங்கள் என் வாழ்க்கையிலே நான் எழும்பாதபடி, நான் என் வாழ்க்கையிலே ஓ லார்ட் மேலும் மேலும் உயர உயர பறக்காதபடி, எனக்கு விரோதமாய் செய்யப்பட்ட தடைகள் எல்லாம், எனக்கு விரோதமாய் செய்யப்பட்ட சூனியங்கள் எல்லாம், சதிகள் எல்லாம் இப்படியே மலை போன்று குவிந்திருக்கிறதே. நான் என்ன செய்ய முடியும்? அசையாத பர்வதங்கள் போன்று என் முன்னே, என் பிள்ளைகளுக்கு முன்பாக, எங்கள் வாழ்க்கைக்கு முன்பாக இருக்கிற இந்த பிரச்சனைகள் எல்லாம் எப்பொழுது தீரும்? ஐயா, ஏன் இந்த காத்திருப்பு, ஏன் இந்த காத்திருப்பு? என்று மாறும், என்று மாறும், என்று தீரும் இந்த கொடுமைகள் என்று காத்திருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஐயோ ஐயா, என்னுடைய சொந்தங்களுக்கு முன்பாக, எனக்கு வேண்டியவர்களுக்கு முன்பாக, நான் நம்பி இருந்தவர்களுக்கு முன்பாக, என்னை நடுத்தெருவிலே விட்டு சென்றவர்களுக்கு முன்பாக அற்பமும் குப்பையுமாய் எண்ணப்படுகிறவளாய் காணப்படுகிறேனே, எனக்கு என்ன நடக்கும் என்று காத்திருக்கிறீர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். ஐயா, என் அன்பு சகோதர சகோதரிகள் எல்லாம் இந்த காரியங்களிலே தேவ சமூகத்திலே காத்திருக்கிறீர்கள். மறுபடியும் மறுபடியுமாய், மறுபடியும் மறுபடியுமாய் தேவ சமூகத்திலே வருகிறீர்கள். இதோ உங்களுக்காக ஜெபிக்கிற உங்கள் அன்பு சகோதரன் சொல்லுகிறேன், நிச்சயமாய் முடிவு உண்டு, உங்கள் காரியம் வாய்க்கும். ஓ மைட்டி காட், நீங்கள் காத்திருந்த காரியங்களில் எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய கிருபையை செய்யும்படியாய் இறங்குவார். ஆச்சரியமான காரியங்களின் தொடக்கமாய் மாறட்டும் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, என் இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தம் உள்ள நாமத்தினாலே. தகப்பனே, இந்த ஆகஸ்ட் மாதத்தின் தொடக்க வேளையிலே தேவ சமூகத்தில் காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கென்று ஒரு காரியம் நடக்கும்படியாய், ஐயா, என் தேவனாகிய கர்த்தர் எல்லா அடைக்கப்பட்ட வாசல்களையும் திறக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். in the mighty and glorious name of Jesus. எல்லா அந்தகார பூட்டுகளும் உடையட்டும்,
இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் எழும்ப விடாதபடி, இவர்களும் இவர்கள் பிள்ளைகளையும் வாழ விடாதபடி, ஐயா எழும்ப வேண்டிய விதமாய் எழும்ப விடாதபடி, ஐயா உயரே உயரே பறக்க விடாதபடி தேவ பிள்ளைகளை அடக்கி வைத்திருக்கிற எல்லா ஆகாமியத்தின் கொடுங்கோல்களும் இவர்களுடைய கூடாரங்களில் தங்காதபடி, நிலைத்திராதபடி, என் தேவ பிள்ளைகள், என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே அவைகள் நிலைத்திராதபடி இன்றே இப்பொழுதே சங்கரிக்கப்படும்படியாய் ஒரு புதிய தொடக்கம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. Father, in the mighty and glorious name of Jesus, எல்லா அந்தகார பூட்டுகளும் உடையட்டும், எல்லா அந்தகாரத்தின் கிரியைகள் அழியட்டும். ஓ லார்ட், இந்த நாளிலே, இந்த முதலாம் மாதத்தின் முதலாம் தொடக்க நாளிலே வந்து தேவ சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இன்று ஒரு அற்புதம் நடப்பதாக, என் இயேசுவின் நாமத்தினாலே இன்று ஒரு அற்புதம் நடப்பதாக, இன்று ஒரு ஆச்சரியமான காரியங்கள் தொடங்கட்டும். மாக்கா சந்து ருக்கபரதரா சந்து ரூபாரா ரபாரா சந்தராபோ, அநேகருடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் உண்டாகிறது, மாற்றம் உண்டாகும், இப்பொழுதே உண்டாகும், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? மாக்கா சந்து ருபக்கரதரபோ, புதிய காரியங்களை செய்யும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் வல்லமையாய் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லா தடைகளும் மாறும்படியாய், ஆமென். என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் உடைய பிள்ளைகளின் மீது இறங்கி வரும்படியாய், இறங்கி வரும்படியாய், எல்லா அந்தகாரத்தின் கிரியைகளும் அழியும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே சகல பிசாசின் உபத்திரவங்களும் இன்று நிர்மூலமாகும்படியாய் மாரா சந்து ருக்கமரதரபோ, இன்று ஒரு மாற்றம், இன்று ஒரு தொடக்கம், இன்று ஒரு புதிய ஆரம்பம் தொடங்கட்டும். ஐயா, இந்த ஆகஸ்ட், ஓ லார்ட், இந்த ஆகஸ்ட் ஆச்சரியங்களின், ஆச்சரியமான காரியங்களின், அற்புதங்களின் தொடக்கமாய் மாறட்டும். ஒரு புதிய துவக்கம் உண்டாகட்டும். பல காலமாய் காத்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகள், என் தெய்வமே, ஐயா உமக்கே காத்திருக்கிறவர்கள், எந்த சூழ்நிலையிலும் உம்மையே நம்பி இருக்கிற ஜனங்கள் இருக்கிறார்கள். ஐயா, என் அன்பு சகோதர சகோதரிகளும் பிள்ளைகளுமாய் குடும்பத்திலே, வியாபாரத்திலே, தொழிலிலே, ஊழியத்திலே என்ன நடந்தாலும் உம்மையே நம்பி இருக்கிறவர்கள். ஐயா, எத்தனை அடிகள், எத்தனை அவமானங்கள், எத்தனை எதிர்மறையான காரியங்கள், ஐயா இழப்புக்கு மேல் இழப்பு, இழப்புக்கு மேல் இழப்பு, சோதனைக்கு மேல் சோதனை, ஆமென். ஓ லார்ட், முசுக்கட்டை பூச்சிகளும் வெட்டு கிளிகளும், ஓ வண்ணத்து பூச்சிகளும், எல்லா பூச்சிகளுமாய் புழு பூச்சிகளும் போன்று ஜனங்கள் இவர்களை அழித்திருக்கிறார்கள். பிசாசின் கிரியைகள் இவர்களை அழித்திருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே இவர்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட காரியங்கள் இவர்களையும் இவர்கள் குடும்பங்களையும் ஓ லார்ட் நாசமாக்கும் விதத்திலே கடந்து வந்த எல்லா பிசாசின் அக்கிரமங்களும் இன்று அழிந்து போகும்படியாய் பச்சை கிளிகளும் பட்டு புழுக்களும் ஓ வண்ணத்து பூச்சிகளுமாய் ஓ கெட்ட சகவாசங்கள், கெட்ட ஆவிகள், அசுத்தாவிகள், ஓ எல்லா விதமான புழு பூச்சிகளும் அரிப்பது போல் இவர்கள் வாழ்க்கையை, அழகை, ஐஸ்வர்யங்களை, ஆஸ்தியை அழிச்சு போட்ட எல்லா பிசாசின் கிரியைகளும் இன்று அழிக்கப்படும்படியாய், என் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படும்படியாய், இன்று அவைகள் நிர்மூலமாகும்படியாய், என் இயேசுவின் நாமத்தினாலே இன்று ஒரு மாற்றம் தேவ பிள்ளைகளுக்கு உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தருடைய அனுக்கிரகம் இறங்கி வருவதாக. ஓ லார்ட், இந்த மாதத்திலே ஒரு புதிய தொடக்கம் உண்டாகட்டும். என் தெய்வமே, உம்முடைய வார்த்தைக்காக, உம்முடைய நல்ல வார்த்தைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு மறுமலர்ச்சி உண்டாகட்டும். இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா அக்கிரமங்கள் அடங்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே, ஐயா, அன்று மோசே தீவிரமாக தரைமட்டம் குனிந்து பணிந்து கொண்டான் என்று வாசிக்கிறோமே. ஓ லார்ட், மோசே அப்படியாக ஜெபித்த பொழுது என் தேவனாகிய கர்த்தர், ஆமென், நன்றி செலுத்துகிறோம், கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார் என்று வாசிக்கிறோமே. அப்படியே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஐயா 9ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டபடியே, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் அன்றைக்கு மோசேக்கு படா பயங்கரமான சூழ்நிலைகளிலே கிருபை கிடைத்தது போல எங்கள் தெய்வமே, என்
அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் எங்களுக்கும் கிருபை கிடைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஓ எங்கள் நடுவிலே ஆண்டவர் எழுந்தருள வேண்டும் ஐயா. ஓ லார்ட், எங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் தாறுமாறாய் போய் கொண்டிருக்கிறது என்று மோசே ஜெபித்த பொழுது என் தேவனாகிய கர்த்தர் அந்த தேவ மனிதனாகிய மோசேக்கு சொன்ன அற்புதமான காரியங்களை உங்கள் பிள்ளைகளோடு பேசுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம் சுவாமி. இன்று உம்முடைய பிள்ளைகளோடு என் தேவனாகிய கர்த்தர் பேசுகிற மகிமையான வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, ஓ லார்ட், நன்றி செலுத்துகிறோம். யாத்ராகமம் 34:10 சொல்லப்பட்டது போலவே, ஓ அப்பொழுது மோசேக்கு சொன்ன நல்ல வார்த்தைகள் எல்லாம் நீர் இன்று என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஐயா இந்த மாதத்தின் தொடக்கமாவது ஒரு நன்மை உண்டாகாதா என்று வந்திருக்கிற தேவ சமூகத்தில் வந்திருக்கிற சகோதரிகளுக்காய் நீர் கொடுக்கிற நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். Mighty God, அதற்கு கர்த்தர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளை, கர்த்தரே சொல்லுகிற நல்ல வார்த்தையை கேளுங்கள். இது ஏதோ மோசைக்காகவோ இயேசுவாவுக்காகவோ எழுதப்பட்டவைகள் அல்ல. தேவ பிள்ளைகளுக்காய் இன்றும் என்றென்றுமாய் எழுதப்பட்ட நல்ல வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றும்படியாய், சீக்கிரமாய் நிறைவேற்றும்படியாய் கர்த்தர் கொடுக்கிற நல்ல வார்த்தைகளை பிடித்துக் கொள்ளுங்கள். நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். Thank you Lord. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளோடு இன்று ஒரு உடன்படிக்கை. Thank you Lord. எங்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணும்படியாய் என் தெய்வமே, உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிற ஓ லார்ட், உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய வார்த்தைகளுக்கு நடுங்குகிற பிள்ளைகள் இந்த உடன்படிக்கை பண்ணுகிற சமயத்திலே உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிறார்கள். கர்த்தர் பேசும்படியாய் ஓ லார்ட், பூமி எங்கும், தேங்க் யூ லார்ட், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள், என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களோடு இருக்கிற உங்கள் சகோதர சகோதரிகள், நண்பர்கள், உறவுகள், உற்றார் ஊரார் எல்லோரும் காணும்படியாய் பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்கள் உன் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் செய்வேன் என்று சொல்லுகிறவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஐயா, நாங்கள் நம்ப முடியாது இருந்த காரியங்களை ஓ லார்ட், நாங்கள் கிரகிக்க முடியாது இருந்த ஓ லார்ட், விசுவாசிக்க முடியாத இருந்த ஓ வேண்டிக் கொள்ள முடியாத, வேண்டிக் கொள்ள கூட முடியாது இருந்த பெரிய காரியங்களை நீர் அறிவிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. என் தெய்வமே, உடைய பிள்ளைகளுக்காய், என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் சகோதரிகளுடைய பிள்ளைகளுக்குமாய் பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் செய்வேன் என்று கர்த்தர் சொன்ன நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் அப்படியே செய்கிற நல்ல தேவன். ஐயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, இன்னுமாய் அந்த வசனத்திலே தொடர்ந்து என் தேவனாகிய கர்த்தர், என் அன்பு சகோதர சகோதரியே, நீ எத்தனையோ பாடுகளோடு வந்தாயே, எத்தனையோ உபத்திரவங்களுக்கு பதிலில்லை என்று வந்தாயே, என்று எனக்கு இந்த காரியங்கள் மாறும், என்று என் சோதனைகள் தீரும், என்று இந்த குழப்பங்கள் மாறும் என்று கேட்டாயே, கர்த்தர் சொல்லுகிறார், உன்னோடு இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் கர்த்தர் உங்களுக்கு செய்கிற செய்கையை காண்பார்கள். Mighty God, உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். அது உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, சொந்த ஜீவிதத்திலே கர்த்தர் செய்ய போகிற காரியங்கள் எல்லாம் பயங்கரமாயிருக்கும். ஆமென். அதை பார்க்கிறவர்கள், கேட்கிறவர்கள், அறிகிறவர்கள் எல்லோருக்கும் முன்பாக, என் அன்பு சகோதர சகோதரிகளே, எல்லோருக்கும் முன்பாக அது பயங்கரமாயிருக்கும். நம்புங்கள். ஓ மகா சந்துரு கவரதரபு சக்கமுருதுரு பக்கரதரபு. ஓ கேள்விக்குறியாய் இருந்த எங்கள் வாழ்க்கைகள் எல்லாம், ஓ கேள்விக்குறியாய், இவர்கள் இனி என்ன செய்ய போகிறார்கள், எப்படி பிழைக்க போகிறார்கள், இவர்கள் பிள்ளைகளுக்கு எப்படி திருமணம் நடந்துவிடப் போகிறது, இவர்கள் எல்லாம் எப்படி பிழைப்பார்கள், இவர்கள் எல்லாம் இனி எப்படி வாழுவார்கள், வெட்கப்பட்டு போனார்கள், சின்னவர்களாய் போனார்கள், சிரித்து போனார்கள் என்று உங்களை ஓ அவமானமாய் நினைத்தார்களே, உங்களை மதிக்க வேண்டிய விதமாய் மதிக்காதபடி உங்களை தூக்கி எறிந்தார்களே, அவர்களுக்கு முன்பாக ஓ கர்த்தர் செய்ய போகிற காரியங்கள், உங்களுக்கு உங்க பிள்ளைகளுக்கு செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாய் இருக்கும்
என்பதை என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள், ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். ஐயா, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்கே காத்திருந்த பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள் சுவாமி. என் தெய்வமே, ஐயா என் தெய்வமே, இந்த ஜப வேளைகளிலே ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் தேவ சமூகத்தில் வந்திருந்து எங்களோடு ஜெபிக்கிற ஆமென் எங்களோடு ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்காய், அவர்கள் குடும்பங்களுக்காய், ஊழியங்களுக்காய், கையின் பிரயாசங்கள், வேலைகளுக்காய், இவர்களுக்கு இருக்கிற கஷ்டங்களின் நிமித்தம், பாடுகள், உபத்திரவங்களின் நிமித்தம் திறப்பிலே நிற்கிறோம். ஒரு எல்லா பிசாசின் கிளியைகளும் அழியும்படியாய், இவர்களுக்கு விரோதமாய் அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் ஓ லார்ட் மீகா 2 சொல்லப்பட்டபடி ஓ தடைகளை நீக்கி போடுகிறவர் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக முன்னே கடந்து செல்லும்படியாய் மாராராபு சக்காராபு தடைகளை நீக்கி போடுகிற நல்ல தெய்வம் இவர்களுக்காக முன்னே கடந்து செல்லும்படியாய், தடைகளை நீக்கி போடும்படியாய். தேங்க்யூ லார்ட். தடைகள் நீக்கப்படட்டும் சுவாமி. இவர்கள் பிள்ளைகளுக்கு நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள் எல்லாம் நடக்கும்படியாய், ஐயா இவர்களுக்கு நடக்க வேண்டிய மேன்மையும் மகிமையுமான காரியங்களை உடன் இருக்கிறவர்கள், ஊரார், உற்றார், உறவினர்கள் எல்லோரும் காணும்படியாய் என் தெய்வமே இன்று ஒரு அற்புதம் உண்டாகட்டும். இந்த மாதத்திலே ஒரு மாற்றம் உண்டாகட்டும். இப்பொழுதே ஒரு அதிசயம் நடப்பதாக என் இயேசுவின் நாமத்தினாலே. ஆச்சரியமான காரியங்கள் தொடங்குவதாக. கிரகிக்க முடியாத நல்ல காரியங்கள், நம்ப முடியாத, விரும்புவதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமான பெரிய காரியங்கள் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா அந்தகார வல்லமைகளையும் கடிந்து கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. Father, in the mighty name of Jesus, thank you Lord, thank you Lord. அப்பா உம்மோடு உடன்படிக்கை பண்ணுகிற அதிகாலை வேளையிலே ஜெபிக்கிற உடன்படிக்கை, ஐயா தீவிரமாய் ஜெபிக்கிற, கர்த்தருக்கென்று நிற்கிற, கர்த்தருக்கென்று கனி கொடுக்கிற தீவிரமான நல்ல வேளையிலே இன்று என் தேவனோடு உடன்படிக்கை பண்ணுகிற பிள்ளைகளுக்காய் நீர் இப்படியாய் எங்கும் எங்கேயும் யாருக்கும் நடக்காத மகிமையும் மகத்துவமுமான காரியங்களை செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் அப்படியே செய்கிற நல்ல தேவன். இன்று அப்படி ஒரு காரியங்கள் தொடங்குவதாக. புதிய தொழில்களை தொடங்குகிற பிள்ளைகள், ஊழியத்திலே தடுமாறிக்கொண்டு, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தடுமாறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஆமென், பல்வேறு உபத்திரவங்கள் மத்தியிலே எப்படி வாழ்வேன் என்று தெரியாதபடி கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இன்று ஒரு அற்புதம் நடக்கும்படியாய் இன்று ஒரு அற்புதம் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீங்க சொன்னது போல இந்த பூமியில் உள்ள சகல ஜனங்களை காட்டிலும் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. என் தேவன் நீர் சொன்ன நல்ல வார்த்தைகளை நிறைவேற்றும்படியாய் கர்த்தாவே உங்க அனுக்கிரகம் இறங்கி வரட்டும் சுவாமி. எல்லா அந்தகார கட்டுகளும் உடையட்டும் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எல்லா பிசாசின் ஆதிக்கங்களும் இன்று அழியும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ கரமா சந்துரு கபரதரபோ. Thank you Lord. நன்றி செலுத்துகிறேன். அன்று மோசையோடு சொன்னீங்களே சுவாமி, வசனம் 11 சொல்லப்பட்டபடி இன்று நான் உனக்கு கட்டளை இடுகிறதை கைக்கொள். ஓ mighty God, thank you Lord. நாங்களும் எங்கள் சகோதரிகளுமாய் ஐயா ஒரு குடும்பமாய் கூடியிருக்கிற பிள்ளைகள் நாங்கள் ஒன்று கூடி உம்முடைய சமூகத்திலே நிற்கிறோம். இன்று கர்த்தாவே நீங்க சொல்லுகிற கட்டளைகளை கைக்கொள்ளுகிறோம் சுவாமி. நீங்க அப்பா ஸ்தோத்திரம் டேடி. மோசையோடு சொன்னது போலவே இன்று நான் உனக்கு கட்டளை இடுகிறவைகளை கைக்கொள். எமோரியனையும் கானானியனையும் ஏத்தியனையும் பெரிசியனையும் ஏவியனையும் எபூசியனையும் உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறேன் என்று சொன்னீங்களே ஐயா. அப்படியே இன்று என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு விரோதமாய் நின்று கொக்கரிக்கிற எல்லா பிரச்சனைகளும், கடன்களும், கஷ்டங்களும், பாடுகளும், உபத்திரவங்களும், வியாதிகளும், வருத்தங்களும், சதிகளும், சூனியங்களுமாய் எதிர் நிற்கிற எல்லா காரியங்களிலும் இன்று ஒரு
மாற்றம் உண்டாகும்படியாய், இன்று ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய் தேவ சமூகத்திலே நிற்கிறோம் சுவாமி. இன்று ஒரு மாற்றம் உண்டாகட்டும். ஐயா, ஓ லார்ட், அந்த அசீரியரின் பாளையத்தை மகா பெரிய சேனையாய் நின்ற எல்லா எதிரி கூட்டங்களையும் துரத்தி அடிக்கும்படியாய் தேவ சமூகத்தில் இருந்து புறப்பட்ட ஒரே தூதன் 185,000 பேரை சங்கரித்தது போலவே என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே இன்று ஒரு மாற்றம், இன்று ஒரு மறுமலர்ச்சி உண்டாகட்டும். இன்று ஒரு மறுமலர்ச்சி உண்டாகட்டும். எல்லா வியாதிகள், கஷ்டங்கள், கடன்கள், எல்லா பண பிரச்சனைகள், எல்லா விதமான தோல்விகள், நஷ்டங்கள், அவமானங்கள், வெட்கங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் அவைகளை துரத்தி விடுகிறதற்காக, அவைகளில் இருந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கிறதற்காக, அவைகளில் இருந்து ஒரு விடுதலையை உண்டு பண்ணுகிறதற்காக என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, நீரே பெரியவரும் உயர்ந்தவரும் மாறாதவருமாய் இருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஓ லார்ட், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. நீரே இப்படியாய் கொத்த ஓ லார்ட் மகிமையான காரியங்களை செய்யும்படியாய் எங்கள் மத்தியிலே எழுந்தருளி இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். மாக்கா சந்துருபாதரவோ. ஆமென். இன்று ஒரு மாற்றமே அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே இந்த ஆகஸ்ட் மாதத்திலே அது தொடங்குவதாக. Mighty God, thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்க தயவுள்ள கரம் கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். லார்ட், இந்த மீதியான நாட்களிலே என் தேவனாகிய கர்த்தருக்கென்று உம்முடைய பிள்ளைகள் எழும்பும்படியாய், கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்காய் எழுந்தருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நாங்கள் பண்ணுகிற உடன்படிக்கையிலே ஐயா, இனி எங்கள் ஜீவிதத்திலே உண்மையே முழு பலத்தோடும் ஐயா, முழு பலத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு மனதோடும், முழு இருதயத்தோடும் உம்மில் அன்பு கூறுகிறவர்களாய் இன்று நாங்கள் ஒரு உடன்படிக்கை செய்கிறோம் சுவாமி. ஐயா, நானும் எங்கள் சகோதரிகளுமாய் ஐயா, நாங்கள் அங்கும் இங்கும் வலது பக்கம் இடது பக்கம் சாயாதபடி என் தெய்வமே, என் ஆண்டவரே, எங்கள் இயேசுவே ஆண்டவர், இயேசுவே இரட்சகர், அவராலே அன்றி வேறு ஒருவராலும், அவராலே அன்றி என் இயேசுவாலே அன்றி வேறு ஒரு வழியிலும் எங்களுக்கு மேன்மை இல்லை, மகிமை இல்லை. வேறு எந்த வழியிலும் அவரே எங்களுக்கு வழி, சத்தியம், ஜீவன் என்பதை நாங்கள் விசுவாசித்து முழு மனதோடு ஆமென் ஐயா, முழு ஆத்துமாவோடு, முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு உண்மையே நாங்கள் சேவிப்போம். ஆமென். நாங்கள் நம்பி இருந்தவைகள் எல்லாம் எங்களை நற்றாட்டில் விட்டுவிட்டு போய்விட்ட போதிலும், ஆமென், நாங்கள் நம்பி இருந்த காரியங்கள் எல்லாம் கைவிட்டு போன போதிலும், நாங்கள் நம்பி இருந்தவர்கள் எல்லாம் எங்களுக்கு துரோகம் செய்து விட்டவர்கள் போன்று கடந்து சென்ற போதிலும் என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே நிற்கிறோம் சுவாமி. உங்க சமூகத்திலே நிற்கிற பிள்ளைகளுக்காய் என் தேவனாகி கர்த்தருடைய கிருபை, இரக்கம், காருண்யம் கடந்து வருகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீரே ஐயா, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எல்லா சூழ்நிலைகளிலும் மேன்மையை கொடுக்கிறவர். ஆமென். நன்றி செலுத்துகிறோம். ஆமென். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களோடு இதுவரைக்கும் இருந்து ஓ லார்ட், என் அன்பு சகோதர சகோதரிகளோடு இதுவரை இருந்து நாங்கள் நிற்பதும் நாங்கள் நின்று கொண்டிருக்க ஐயா, நாங்கள் நிர்மூலமாகாதபடி நின்று கொண்டிருக்கும்படியாய் ஆமென், நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் என் தெய்வமே உம்முடைய சுத்த கிருபை அல்லவா. நீர் அந்த கிருபையை எங்கள் மீது பாராட்டினீரே, நன்றி செலுத்துகிறோம். இனியும் உம்முடைய பிள்ளைகளுக்காய் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் கர்த்தர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் இயேசுவின் நாமத்தினாலே. Father, in the mighty and glorious name of Jesus. Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீரே mighty God, உம்மை நம்பி நிற்கிற பிள்ளைகளை நீர் ஒருபோதும் கைவிடுகிறதில்லை. ஓ லார்ட், விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது என்பதை அறிந்து நம்பப்படுகிறவைகளின் நம்புகிறவைகளின் உறுதியோடும் காணப்படாதவைகளின் மேல் நிச்சயமுமாய் அதிலே ஒரு நிச்சயத்தோடு தேவ சமூகத்திலே வந்திருக்கிற பிள்ளைகளுக்காய் உம்முடைய இரக்கத்திற்காக, இறங்கி வருகிற ராஜ மேன்மைக்காக, இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியோடு நம்புகிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். காணப்படாதவைகளின் மீது நிச்சயத்தோடு வந்து அனுதினமும் காத்திருந்து கதறுகிற தேவ பிள்ளைகள் இருக்கிறார்கள்.
ஐயா, அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள் என்று பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்டது போல் இவர்கள் நற்சாட்சி பெறுகிற பிள்ளைகளாய், ஆமென் ஆண்டவரே. ஐயா, சொந்தங்கள், ஊரார், உற்றார், உறவினர்கள், எதிர்த்தவர்கள், ஏமாற்றினவர்களுக்கு, ஐயா, துரோகம் செய்தவர்கள், கைவிட்டவர்கள், நம்ப வைத்து கழுத்தவர்களுக்கு மத்தியிலே என் தேவனாகிய கர்த்தருக்கு ஆமென். ஓ, நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் நிச்சயத்தோடும் உறுதியோடும் வந்து காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் கர்த்தர் செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாய் இருக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஐயா, என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு அவர்கள் சொந்த ஜீவனிலே, சொந்த வாழ்க்கையிலே, சரீரத்திலே, குடும்பத்திலே என் தேவனாகிய கர்த்தர் செய்ய போகிற பயங்கரமும் மகத்துவமும் மகிமையுமான காரியங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இன்று ஒரு மாற்றம் உண்டாகட்டும், இன்று ஒரு மறுமலர்ச்சி உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே பயங்கரமான காரியங்கள் இன்று தொடங்குவதாக. மைட்டி காட், நீர் அப்படியே செய்கிற நல்ல தேவன். எத்தனையோ பிரச்சனைகள், ஆபத்துகள், குழப்பங்கள், எல்லா எதிர்ப்புகள், ஆபத்துகளுக்கு மத்தியிலே எரேமியா சொன்னது போலவே, ஐயா, தேவ பிள்ளைகளை நீர் பாதுகாத்தது போலவே, எரேமியா என்ற தீர்க்கதரிசியை பாதுகாத்த பொழுது அவர் சொன்னது போலவே நாங்களும் சொல்லும்படியாய் என் தேவனே, எங்களோடு நீர் பயங்கர பராக்கிரமான சாரியாய் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எரேமியா சொன்னது போல கர்த்தரோ எனக்கு வந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் மத்தியிலே, எல்லா ஆபத்துகளுக்கும் மத்தியிலே, என்னிலும் பலவான்கள், என்னிலும் அதிகாரம் உடையவர்கள் எல்லோரும் எதிர்த்த எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோட இருக்கிறீர். என் அன்பு சகோதர சகோதரிகளோடு நாங்கள் இதை அறிக்கை இடுகிறோம். கர்த்தாவே, இதுவரைக்கும் எங்களை காக்கும்படியாய் கர்த்தாவே நீரே பயங்கரமான பராக்கிரமசாலியாய் நீர் எங்களோட இருக்கிறீர், இருக்கிறீர் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆதலினால் நாங்கள் பிழைத்திருக்கிறோம் ஐயா, ஆதலினால் பிழைத்திருக்கிறோம். என் தெய்வமே, நீரே பயங்கரமான பராக்கிரமசாலியாய் உம்முடைய பிள்ளைகளுக்காய் இறங்குவீராக. இந்த தொடக்கத்திலே ஓ லார்ட், வெங்கல கதவுகளை உடைக்கிற, இருப்பு தாழ்பால்களை முறிக்கிற தேவ மகிமை பிள்ளைகளுக்காய் உண்டாகட்டும். அந்த ஹாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள், புதையல்கள் போன்ற ராஜரீக மேன்மைகள் கடந்து வருவதாக. என் தெய்வமே, நீர் வடக்கை பார்த்து கொடு என்றும் தெற்கை பார்த்து வைத்திராதே என்றும் சொல்லுகிற நல்ல தேவன் அல்லவா. இது அப்படியே இன்று இவர்களுக்கு வரவேண்டிய ராஜரீக மேன்மையும் மகிமையுமான காரியங்கள் கடந்து வருவதாக. எங்கே அது சிறைப்பட்டு இருக்கிறதோ ஐயா, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பிள்ளைகளுக்கு வரவேண்டிய வேலைகள், பிள்ளைகளுக்கு வரவேண்டிய ஜாப் ஆர்டர்ஸ், ஆமென், இங்கே காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வரவேண்டிய விசாக்கள், ஓ லார்ட் நன்றி செலுத்துகிறோம். வேலை வாய்ப்புகள், ஆமென், திருமணங்கள், ஓ லார்ட் இவர்களுக்கு வரவேண்டிய நல்ல வரன்கள், ஓ லார்ட் இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. மெய்யாகவே உண்மையாகவே கர்த்தரோ இவர்களுக்கு பயங்கரமான காரியங்களை செய்தார். பயங்கரமான பராக்கிரமசாலியாய் இவர்களோட இருக்கிறார் என்று உலகம் எல்லாம் அறிந்து கொள்ளும்படியாய் மக்கா சந்து ரூமா கராதரபோ, ஓ லார்ட், ஓ லார்ட், கழுகுகளைப் போல இவர்கள் ரெக்கைகளை அடித்து இவர்களும் இவர்கள் பிள்ளைகளுமாய் உயர உயர பறக்கும் பொழுது, ஓ காண்கிறவர்கள் எல்லோருக்கும் அது ஆச்சரியமும் அதிசயமாய் போகும்படியாய் என் தெய்வமே, முடங்கி கிடக்கிற பிள்ளைகள் எழும்பி பறப்பார்களாக. அடைபட்டு கிடக்கிற பறவைகள் போன்று கிடக்கிற பிள்ளைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே சிறகுகளை அடித்து உயரே உயரே எழும்பட்டும். அக்கா சந்து ரூமா ராதாரபோ, எல்லா கட்டுகளும் அவிழட்டும், சங்கிலிகள் தெரிக்கட்டும். ஓ, அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுவதாக, திறந்த வாசல்கள் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே அக்கிரமத்தின் கண்ணிகள் அவிழட்டும், பிசாசின் கிரியைகள் நிர்மூலமாகட்டும். அக்கா சந்து ரூபாரபரதரபோ, ஓ லார்ட் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்களுக்கென்று வைத்திருக்கிற ஐயா, உமக்கு பயந்தவர்களுக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிறதை ஒருவனும் கண்டதும் இல்லை, கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை. நாங்களோ கர்த்தர் எங்களுக்கு தந்தருளுடைய நல்ல வார்த்தைகளின் மூலமாய், நாங்களோ கர்த்தர் எங்களுக்கு தந்த ஆவியின் மூலமாய் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி என் தெய்வமே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மகிமையும், என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே, அவர்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மகிமையும் மகத்துவமுமான காரியங்கள் இன்று தொடங்கும்படியாய், இன்று நல்ல காரியங்கள் தொடங்கட்டும், நல்ல செய்திகள் வர
வரட்டும். அதை தடுக்கிற எல்லா பிசாசின் ஆதிக்கங்களும் அழிவதாக. மாறா மாறா சந்தாரா காபோ ரபரா சந்துரு கபரதரபோ. வெங்கல கதவுகள் உடையட்டும், இருப்பு தாழ்பால்கள் முறியட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ உம்முடைய பிள்ளைகள் எல்லாம் எல்லா கட்டுகளிலும் இருந்து விடுபடும்படியாய் இந்த ஆகஸ்டிலே ஒரு அற்புதம் நடக்கட்டும். இந்த ஆகஸ்டிலே ஒரு திறந்த வாசல் உண்டாகட்டும். ஓ மாரா சந்துரு மாரவா. ஐயா, நீங்கள் விரும்புவதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமான பெரிய காரியங்களை செய்வேன் சொன்னீங்களே, அந்த பெரிய காரியங்கள் இன்று நடக்கட்டும் சுவாமி, இன்று நடக்கட்டும் ராஜா. நன்றி செலுத்துகிறோம். அந்த எலியாவின் பலிபீடத்திலே இறங்கி வந்த அக்கினி அவன் ஜெபித்த பொழுது இறங்கி வந்தது போலவே, ஐயா மோசே ஜெபித்த பொழுது செங்கடல் இரண்டாய் பிரிந்து போனது போலவே, ஓ யோர்தானுக்கு மறுகாய் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோசுவாவோடு கடந்து சென்ற பொழுது அந்த யோர்தான் பின்னிட்டு திரும்பினது போலவே இயேசுவின் நாமத்தினாலே சாபங்கள் பின்னிட்டு திரும்பட்டும். எல்லா தாமதங்களும் மாறி ஒரு விரைவு உண்டாகட்டும். தடைகள் மாறி ஒரு ஆசீர்வாதங்கள் புறப்படட்டும். இந்த பூமியிலே எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத, இந்த பூமியிலே எங்கும் எதிலும் எப்பொழுதும் செய்யப்படாத காரியங்களை ஐயா எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செய்யும்படியாய், எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அது நடக்கும்படியாய், எங்கள் ஊழியங்களிலே நடக்கும்படியாய், ஓ ஜனங்கள் செய்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் செய்கிற வியாபாரத்திலே, தொழிலிலே, வேலையிலே, எங்கே எங்கே இருந்து இந்த ஜபத்திலே கனெக்ட் ஆகி இருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே அது ஆச்சரியமும் அதிசயமுமாய் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். மாக்கா சந்தரபாதரபோ துருவக்கரதரபோ. Thank you Lord. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் ஐயா எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர் இந்த ஆகஸ்டில் அதை தொடங்குவீராக. மா சந்தரபரபரதரபோ. தொடங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. Father, in the mighty name of Jesus. Amen. வழியே இல்லை, வழியே இல்லை, திறந்த வாசலே காணப்படவில்லை, அடைக்கப்பட்ட வாசலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பவர்களுக்கு இன்று ஒரு திறந்த வாசல் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ வருடக்கணக்கில், நாட்கணக்கில், மாதக்கணக்கில் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இன்று ஒரு நல்ல செய்தி வரட்டும். நல்ல காரியங்கள் ஆரம்பமாகட்டும். இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தொடங்கும். அதை நீங்கள் அறியீர்களா என்று கேட்கிறீரே சுவாமி. நாங்கள் அறிகிறோம் சுவாமி. ஒரு மாற்றம், மறுமலர்ச்சி உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. Thank you Father. Thank you Lord. இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர் மீது நீர் கிருபையாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இன்று இரவிலே கர்த்தர் எங்களோடு பேசும்படியாய், இந்த அதிகாலையிலே பேசினது போல இந்த இரவிலும் பேசும்படியாய், அந்த ஒரு நிமிட ஓலாட் தீர்க்க தரிசன செய்தியாய் எங்களுக்கு கொடுக்கும்படியாய் ஆமென் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தொடர்ந்து கர்த்தர் ஓலாட் எங்களோட பேசும்படியாய், என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு என்று நல்ல வார்த்தைகளை அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். நடக்க போகிற நம்முடைய கூட்டங்களுக்காக, தொடர்ந்து நடக்கிற நல்ல கூட்டங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தொடர்ந்து ஆமென் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. என் அன்பு சகோதர சகோதரிகளோடு ஜெபிக்கிறோம் சுவாமி. இதுவரை எங்களுக்கு எல்லா கூட்டங்களிலும் நாங்கள் ஜெபித்த ஜெபத்திற்கும்படியே கர்த்தர் கேட்டுக்கொண்டபடியே எங்களுக்கு விடுதலை கொடுத்தீரே ஐயா. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. வரப்போகிற அந்த பிரம்மாண்டமான கூட்டங்களிலே கர்த்தருடைய ஆளுகை உண்டாகட்டும். இதற்காக ஜெபிக்கிற, இந்த கூட்டங்களுக்காக உதவிகள் செய்கிற ஆமென், இதற்காக பரிந்து பேசி ஜெபிக்கிற, ஆதரவாய் இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை கர்த்தர் நினைத்தருளும்படியாய் ஆமென் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அவர்கள் செய்த உதவிகளுக்கு ஈடாய், அவர்கள் செய்த அப்பா ஆதரவுக்கு ஈடாய் என் தெய்வம் 1000 மடங்காய் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் என் இயேசுவின் நாமத்தினாலே மேன்மை அடையும்படியாய் ஜெபிக்கிறோம். மாக்கா சந்து ரூபாக்கரதரபோ. இன்னும் என் இயேசுவின் நாமத்தினாலே இந்த நல்ல செய்தியை அநேகருக்கு பகிர்ந்து கொள்ளுகிற அன்பு தேவ பிள்ளைகள் ஆச்சரியமும் அதிசயமுமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இதை அநேகருக்கு அனுப்புகிற நல்ல செய்தியாய் சுவிசேஷமாய் அனுப்புகிற பிள்ளைகளை கர்த்தர் மறுபடியும் ஒரு முறை நினைத்தருளுங்கப்பா. இரட்டத்தனையான கிருபைகள்
கிருபைகளை கொடுங்க சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். என் தேவனாகி கர்த்தர் இந்த பூமியிலே எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத மகிமையான காரியங்களை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செய்கிறதற்காய், அது இன்றே தொடங்குகிறதற்காய், அது பயங்கரமாய் இருக்க போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் மகிமையின் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்காய் செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாய் இருக்கும். நம்புங்கள், விசுவாசியுங்கள். வாழ்க்கையில நடக்க போகிற எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், மறந்து விடாதிருங்கள். உங்க வாழ்க்கையில, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிற, உங்க ஊழியத்தில் வியாபாரத்தில் கர்த்தர் செய்ய போகிற காரியங்கள் மகத்துவமும் மகிமையுமாய் இருக்க போகிறது.